ஹலோ மக்களே! இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு ஸ்பைசியான பீஃப் கறி ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ, அதுக்கு நான் இன்னைக்கு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர்ல வந்து தேவையான அளவு வந்து ஆயில் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா, நான் வந்து இதில ஒரு 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயமும், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில 2 காஞ்ச மிளகா, அப்புறம் ரம்ப இல வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரம்ப இல உங்ககிட்ட இல்ல அப்டின்னா, அதுக்கு பதிலா வந்து கொத்தமல்லி இல கொஞ்சமா தூவி போட்டுக்கோங்க. இப்ப அத வந்து நல்லா வந்து வணங்கணும். வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சம் கூட லேட் ஆகும். இப்ப நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்ததுக்கப்புறமா, இதில வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்ல ஒரு பெரிய ஸ்பூன்ல 1 ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வந்து வணக்கி விடுங்க. இப்போ 2 மீடியம் சைஸ்ல உள்ள தக்காளிய சின்ன சின்னதா கட் பண்ணி, அதையும் போட்டு நல்லா வந்து வணக்கிக்கோங்க. ஸோ தக்காளி நல்லா வணங்குனதுக்கு அப்புறமா ஸ்பைஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ண போறோம். நான் வந்து இதில வந்து 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு, இதோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவு வந்து நல்லா வணங்கணும். இப்போ நான் வந்து ஒரு 1/2 கேஜி பீஃப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி, மஞ்சத்தூள் சேர்த்து வாஷ் பண்ணிட்டு, அது கூட உப்பு, எலுமிச்சை பழமும் சேர்த்து கலந்து வச்சிருக்கேன். ஸோ அந்த பீஃப் கலவைய இதோட வந்து ஆட் பண்ணிட்டு, நல்லா வந்து கலந்து கொடுங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில வந்து ஒரு 5 நிமிஷம் அந்த ஆயில்லயே வந்து பீஃப் வந்து வேகணும். இப்போ இது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில 1 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நானு. இப்போ வந்து பீஃப் மொத்தமா வேகறதுக்கு நமக்கு 10 விசில் ஆகும். நம்ம பாதி பாதியா வேக வைக்க போறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு 8 விசில் வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்கடையில நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துரலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து 1 துண்டு தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம், மிளகு, கொஞ்சமா வந்து முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரிக்கு பதிலா நீங்க கசகசா சேர்த்து அரைச்சுக்கோங்க. ஸோ அரைச்ச தேங்காய் விழுத 8 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்கு. ஸோ அரைச்ச தேங்காய் விழுத இப்போ நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த தேங்காய் விழுது வந்து ஆட் பண்ணிட்டு, அதோட கொஞ்சமா கன்சிஸ்டன்சி செக் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிட்டு, திரும்பவும் வந்து ரொம்ப இல சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு, இப்போ ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்தா போதுமானது. இப்போ நான் வந்து இதில உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ண போறேன். உருளைக்கிழங்கு வேணாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது நான்வெஜ்ல போட்ட உருளைக்கிழங்கு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இப்போ 2 விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்பைசியான, ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு ம பீஃப் கறி வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்க நார்மல் ரைஸ் கூட, அதுக்கப்புறம் கீ ரைஸ், சப்பாத்தி, நான் இது கூட சாப்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ நீங்க கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.